ஆண்டின் பொதுக்காலம் 6வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 8 அருள்வாக்குகள் 11-13 வரை. வாக்களிக்கப்பட்ட மெசியாவை பொய்யான மெசியாக்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காக இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் உண்மையான மெசியாவிடமிருந்து எதிர்பார்த்த 50 அசாதாரண அருங்குறிகள் கொண்ட நீண்ட பட்டியலை வைத்திருந்தனர். கடந்த காலத்தில் சில பொய்யான மனிதர்கள் தங்களை மெசியா என்று அறிவித்துக் கொண்டு யோர்தான் நதியை இரண்டாக பிரிக்க முடியும் என்றும் எருசலேமின் மிகப்பெரிய மதில் சுவர்களை தங்கள் ஒரே வார்த்தையால் வீழ்த்த முடியும் என்றும் மக்களை ஏமாற்றினர். எனவே தாங்கள் வைத்திருந்த பட்டியலிலிருந்து ஏதாவது சில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கோரிக்கை விடுத்தனர். இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்ட மெசியாவின் அருளடையாளங்களை இயேசு செய்திருந்தாலும் கடின உள்ளமும் முற்சார்பு மனப்பான்மையும் வீண் பெருமையும் தலைகணமும் கொண்ட பரிசேயர்களால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் இயேசுவின் நற்செய்தியை கேட்க ஆர்வம் காட்டாமல் அவர் செய்யும் அருங்குறிகளையும் புதுமைகளையும் காணவே அங்கு ஆர்வம் காட்டினர். இதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். மார்க்கின் கூற்றுப்படி இயேசு மேலும் ஒரு மெசியானிய அடையாளத்தை நிகழ்த்த முடியாது என்று எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி தெரிவித்தார். ஆனால் மத்தேயு 12:38-42 மற்றும் லூக்கா 11:29-32 படி இயேசு மற்றொரு அடையாளத்தை அவர்களுக்கு வழங்கினார். யோனாவின் அடையாளம். அது கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்ப்புக்கும் உரிய மிக மகத்தான ஒரு அடையாளம். தலைகணம் கொண்ட பரிசேயர்களால் அப்படிப்பட்ட குறிப்பிட்ட சான்றையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்புகிறவனுக்கு எந்த புதுமையின் ஆதாரமும் தேவையில்லை. நம்பிக்கையற்றவனுக்கு எத்தனை புதுமைகள் ஆதாரமாக தெரிந்தாலும் அதில் நிறைவு காண்பதில்லை, நம்புவதில்லை. இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை. 1 வசனம் 11. பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர் என்று மார்க்கு கூறுகிறார். அவர்களிடம் இயேசு பட்டென்று பதிலளித்துவிட்டு சட்டென்று கிளம்பி விடுகிறார். நாமும் நம்மிடம் வாதாட வருகின்றவர்களிடம், விதண்டாவாதம் செய்பவர்களிடம் இயேசுவை போல ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். 2 ஏதாவது ஒரு இடத்தில் உள்ள மாதாவின் கண்களில் கண்ணீர் சொட்டுகிறது என்றதும் பல மைல்களுக்கு அப்பால் உள்ள கிறிஸ்தவர்கள் அந்த காட்சியை காண கூட்டமாக படையெடுப்பதும். ஆனால் அதே கிறிஸ்தவர்கள் வாக்களித்த இயேசுவின் பிரசன்னத்தை இறைவார்த்தையிலும் நற்கருணையிலும் ஒன்றுபட்டு வழிபடும் சமூகத்திலும் சக மனிதரிடத்திலும் இயேசுவின் பிரசன்னத்தை காண தவறுவது நமது மேலோட்டமான நம்பிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. இப்படி நடப்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. 3 இயேசுவின் உண்மையான போதனைகளில் ஆழமான நம்பிக்கை கொள்ள இறைவனின் அருளை வேண்டுவோம். ஆமேன்.